திருப்பலி முன்னுரை. அன்பு செய்ய வேண்டும் என்ற அடிப்படை கட்டளையை கடைபிடித்து வாழ இன்றைய திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவி இணைந்து கொடுக்கும் செயல் வடிவமே அன்பின் அடிப்படை ஆகும். வழி நடத்தவும், கற்றுத்தரவும், நினைவுபடுத்தவும் நம்மில் ஒன்றாக இரண்டர கலந்து வாழும் இறை தோற்றமே அன்பு ஆகும். இயேசு தரும் அமைதி என்பது உயர்ந்தது, உன்னதமானது, உயிரூட்டம் உள்ளது, மறுபடியும் பிறக்கும் மகத்தான இறை அனுபவத்திற்குள் நம்மை இழுத்துச் செல்வதும் ஆகும். துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் விடாப்பிடியாக பிடித்து நம்மை பயனற்றவர்கள் போல் பரிதவிக்க விட்டாலும் இயேசு தரும் அமைதி ஒவ்வொரு நிமிடமும் நமது வாழ்வை புதிதாக்கிக் கொண்டே இருக்கும். விழுந்தாலும் எழுந்து நிற்கச் செய்யும், வலியிலும் வலிமை சேர்க்கும், பலவீனத்திலும் பலம் தரும், இன்னும் அதிகமாக அன்பு செய்ய ஆற்றல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்ற வாக்கின்படி எலும்பையும் தோலையும் இழக்க நேர்ந்தாலும் அன்பு செய்து வாழ்வதையே எல்லையாக கொண்டு வாழ்ந்திடும் வரம் வேண்டி இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் அது களையப்பட்ட விதமும் இவ்வாசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவில் நம்பிக்கை கொண்டு ஒரே உள்ளமும் ஒரே செயல்பாடுகளும் கொண்டு வாழ்ந்த மக்களிடையே விருத்த சேதனம்தான் மீட்பிற்கான வழி என்ற கருத்தை பரவவிட்டு குழப்பத்தை சிலர் ஏற்படுத்தினார்கள். கடவுளின் உண்மை பணியாளர்களை அவமதிக்கும் பழக்கத்தை அறவே ஒழிப்போம். இறை வார்த்தையிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்து தூய ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டு தீர்மானங்களை எடுப்பதே சரியானது என்று கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. தந்தை கடவுளும் மகன் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியாரும் இணைந்து இம்மண்ணில் மனிதர்களுடன் கலந்து மகிழ்ந்து வாழ விரும்பும் புதிய எருசலேம் இப்பகுதியில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மண்ணகமும் அதில் வாழும் யாவும் மறுரூபமாக்கப்பட்டு தூயதாகி புது படைப்பாகும் அந்நாளில் கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்த ஒவ்வொருவரும் அங்கு இருப்பார்கள். இருளும் பகையும் இல்லாமல் போகும் என்று கூறும் புதிய எருசலேமிற்குள் நுழையும் தகுதி பெறும் மனநிலையுடன் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம். திருப்பலி மன்றாட்டுக்கள். முதல் மன்றாட்டு. அன்பினால் எம்மை ஆளும் எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் பொது நிலையினர் இறை அன்பில் நிலைத்து பிறர் அன்பை பகிர்ந்து வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரண்டாவது மன்றாட்டு. அன்பை முழுமையாக வெளிப்படுத்திய எம் அன்பு இறைவா, இறைமகன் இயேசுவை போல இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எம்முடைய தியாக வாழ்வினால் முழுமையாக அன்பை வெளிப்படுத்தி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மூன்றாவது மன்றாட்டு. நிலையான நிம்மதியே எம் அன்பு இறைவா, உணர்வுகளுக்குள் ஊமைகளாகி போகும் மனித மனங்கள் கவலை, குழப்பம், கோபம், பகை, பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு தவிக்கும் கோர நிலை மாறி மன அமைதியும் நிம்மதியும் பெற்று வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான்காவது மன்றாட்டு. மனமாற்றத்தையும் புது வாழ்வையும் தரும் எம் அன்பு இறைவா, மாணவர்களும் இளைஞர்களும் கடவுளின் திருவுள்ளம் அறிந்து எதிர்காலத்தை திட்டமிட்டு அதற்கேற்ற படிப்பையும் தொழிலையும் தேர்வு செய்து தடுமாற்றமின்றி வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஐந்தாவது மன்றாட்டு. அமைதியின் தெய்வமே,
எம் அன்பு இறைவா, இல்லங்களிலும் இவ்வுலகிலும் போராடும் கலகங்களும் குழப்பங்களும் களையப்படவும், நாட்டு மக்கள் போர், பூசல், விபத்துக்கள், இயற்கை பேரிடர்கள் போன்ற பயமின்றி அமைதியான வாழ்வு வாழ்ந்திடவும் தேவையான ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.